ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் நந்தினியோட அண்ணி யாரோ நீ அடையாளம் கண்டுகிட்டா பிரச்சனையாயிருமே அப்படின்னு சொன்னோடனே நந்தினியும் தாயாவுக்காக நான் இதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விருது நடக்கிற இடத்துக்கு நந்தினி போறதோட பார்த்துருந்தோம். இதுக்கு மேல என்ன நடக்கும் இந்த வீடியோல பார்ப்போம். நந்தினி ஆண் வேடத்துல அந்த விருந்துக்கு போய் அங்க இருக்கிற பனிப்பெண்கிட்ட விளக்கேது கையில இருக்கிற கோப்பையில மதுபானம் தீர்ந்துருச்சு, ஊத்தி கொடு அப்படின்னு சொல்றாங்க. வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேது சொன்ன உடனே என்ன இப்படி சொல்றீங்க, இன்னைக்கு இந்த விருந்து உங்களுக்காக நடக்குது, அதனால இந்த பனிப்பெண் கொடுக்கறத நீங்க அருந்தணும் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. பனிப்பெண்ணும் அந்த கோப்பையில மதுபானத்தை ஊத்தி கொடுக்கறாங்க. அதை வாங்கி நந்தினி மலைக்கேற்ற கொடுத்துட்டு, உங்களுக்காக இன்னொரு விசேஷ ஏற்பாடும் நான் செஞ்சிருக்கேன், உங்களுக்காக ஒரு பனிப்பெண் விழாலையும் சரி விழா முடிஞ்சக்கு அப்புறமும் சரி உங்களை நல்லா கவனிச்சுக்குவா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனையோ பரிசு கிடைச்சிருக்கலாம், ஆனா இப்ப உங்களுக்கு கிடைக்க போற பரிசு நீங்க மறக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நந்தினி சொல்றாங்க. இளவரசரே, இது முன்னாடி எனக்கு கொடுத்திருந்தா நான் அதை ஏத்திருப்பேன், ஆனா இப்ப அதெல்லாம் ஏத்துக்கிறது இல்ல அப்படின்னு மலைக்கு சொல்றாரு. நந்தினியும் இவனோட சுயரூபத்தை எப்படி நம்ம வெளியே கொண்டு வர்றது, இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் வராரு. சந்திரன் நந்தினி பாக்குறாங்க. பார்த்துட்டு பனிப்பெண்ணை மறுபடியும் ஊத்தி கொடுக்க சொல்றாங்க. ஊத்தி கொடுக்கற நேரத்துல அதை தட்டி விட்டு மதுபானம் மலைக்கேது மேல படுற மாதிரி ஆக்கிடுறாங்க. இதை பார்த்த மலைக்கேது என்ன செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. பனிப்பெண்ணும் மன்னிச்சிருங்கிறாங்க. அந்த பனிப்பெண் மன்னிப்பு கேட்டோன்னே சரி மறுபடியும் இந்த மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேது சாதாரணமா எடுத்துக்கிட்டோன்னே நந்தினி ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆச்சரியமா பார்த்தாலும் நந்தினி மறுபடியும் மலைக்கேதோட சுயரூபத்தை தெரிய வைக்கிறதுக்காக மறுபடியும் அந்த பனிப்பெண்கிட்ட போய் நந்தினி கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு இப்படி இளவரசரோட துணியில கொட்டின இவளை ஏன் மன்னிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேதுட்டையும் கேட்கறாங்க. நந்தினி இப்படிப்பட்டவங்களை நீங்க கடுமையா தண்டிக்கணும் அப்படின்னு சொல்ற நேரத்துல நீ பொறுமையாரு, இதுக்கு உனக்கு எவ்வளவு கோவம், அவன் ஏதோ தெரியாம செஞ்சுட்டா, நீ போ அப்படின்னு அந்த பனிப்பெண்ணை பார்த்து சொல்றாரு. மறுபடியும் நந்தினி ஆச்சரியப்படுறாங்க. இருந்தாலும் நீங்க இவங்கள சும்மா விட்டுருக்க கூடாது, நீங்க சொல்றதும் சரிதான், இவன் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், என்னோட கோவம் எல்லாம் இந்த இளவரசிக மேலதான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மலைக்கு எதுவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. 4-5 புத்தகங்களை படிச்சுட்டு உங்களே பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிறாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இளவரசிகளுக்கெல்லாம் அனுமதியை இதுக்கு வழங்கக்கூடாது, அதாவது பெண்களுக்கு இந்த அனுமதியை கொடுக்க கூடாது, கிட்ட இருந்து இந்த உரிமையை படிக்கணும் அப்படின்னு நந்தினி சொன்ன உடனே அங்க இருக்கிற இளவரசர்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு இளவரசர் சொல்றது சரிதான், பெண்களோட சுதந்திரம் நம்மளுக்கு வேதனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சரியாதான் சொல்றீங்க, உங்களுக்கு சிறகு முளைக்குது, நம்மகிட்டயே வாதம் பண்றாங்க, நம்மளுக்கே சவால் விடுறாங்க அப்படின்னு மலைக்கேதுக்கு கோவத்தை கிளப்புறாங்க நந்தினி. இது எல்லாமே நந்தினி சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மலைக்கேது கேட்கிறாங்க. நீ சொல்றது சரிதான், பெண்களுக்கு படிக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு மலைக்கேது சொன்ன உடனே நந்தினி சந்தோஷமாறாங்க. சுயரூபம் வெளியே வருதுன்னு. அதே பெண்களுக்கு உன்னை போல முட்டாள பெத்தெடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது, உனக்கு உயிர் கொடுக்கறதும் ஒரு பெண், அவளை நீ கைதியா நினைக்கிறியா, ஒரு பெண்ணுக்கு நீ பிறந்துட்டு அவளையே நீ சபிக்கிறியா அப்படின்னு ஆண் வேடத்துல இருக்கிற நந்தினியை பார்த்து சொல்றாரு. கேட்ட நந்தினி அதிர்ச்சியாகிறாங்க. நீ முட்டாள் இல்ல, நீ ஒரு குற்றவாளி, நீ பார்த்தாதான் அருவருப்பா இருக்கு, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு அமைதியா இருக்கேன் அப்படின்னு நந்தினியை பார்த்து தொடர்ச்சியா திட்ட. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு சந்திரன் வராரு. அந்த இடத்துக்கு வந்த சந்திரன், நீ சொல்றத கேட்டு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், தங்கச்சியை உனக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சந்திரன் மலைக்கேது பார்த்து சொல்றாரு. அதே நேரத்துல நீ பார்த்து சந்திரன், பெண்களை மதிக்க தெரியலையே உங்களுக்கு, என்ன இளவரசர் நீங்க இன்னைக்கு ஒரு விருந்தினரா வரலன்னா நான் தாக்கியிருப்பேன் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நந்தினி மலைக்கேதுவோட சுயரூபத்தை காட்ட முடியலையேன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் மலைக்கேதுவை நல்லா கவனிங்க அப்படின்னு பனிப்பெண்ணை பார்த்து சொல்றாரு. கேட்ட பனிப்பெண்ணும் மலைக்கேதுக்கும் நந்தினிக்கும் மதுபானத்தை ஊத்துறாங்க. கவலைப்படாதீங்க, நீங்க உட்காருங்க அப்படின்னு சந்திரன் மலைக்கேதுவை பார்த்து சொல்றாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.